கும்பகோணம்லேருந்து வரேன். எனக்கு 2 கண்ணிலையும் கேட்ராக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல, ஒரு கீழே எறும்பு போனாலும் தெரியாது, வண்டி ஓட்டினாலும் எனக்கு வண்டி ஓட்டும்போது எதிரில் சூரியன் அப்படியே மறைக்கும் எனக்கு. சரி, ஒரு செக்கப்புக்காக வந்தேன் சார். இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிர்மல் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ஆல்ரெடி 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் இங்கே வந்திருக்கேன். அப்போ குட்டி குட்டி எழுத்தெல்லாம் தெரியாது, இப்போ பரவாயில்ல. அதுக்கப்புறம் சரி இந்த கேட்ராக்ட் அதிகமாகிடுச்சு, எங்கே பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் சரி நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதனால் இங்கேயே போகலான்னு சொல்லிட்டு நிர்மல் ஐ ஹாஸ்பிட்டலுக்கே நான் வந்துட்டேன். திரும்ப இங்கேயே நான் வந்து செக்கப் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் டிசம்பர் 22 பண்ணோம், நல்லா இருக்கு ஒரு கண்ணுக்கு. அதுக்கப்புறம் திரும்ப செகண்டா வந்து ஜனவரி 10th பண்ணாங்க. இப்போ ரெண்டுமே நல்லா இருக்கு. கீழே ஒரு எறும்பு போனா கூட எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ தெரியுது. எதிரில் வண்டி ஓட்டணும்னா எதிரில் வரும்போது லைட்டு ஆப்போசிட்ல வந்து அந்த லைட் எனக்கு மறைக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு கண்ணு. இங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லாம் ஆயாமல இருந்து எல்லாருமே எனக்கு கை ஆப்ரேஷன் பயப்படும் போது கூட எனக்கு கை பிடிச்சிக்கிட்டு என் கூடவே இருந்தாங்க. பக்கத்துல இருந்து நான் இருக்கேன் பக்கத்துல, பயப்படாதீங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. கை பிடிச்சிட்டு என் கூட இருந்தாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே. டாக்டர் நல்லா பண்ணாங்க. 2 ஆப்ரேஷன், அதனாலதான் தைரியம். நான் ரொம்ப பயந்த கூடி, அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கே பயந்து 2வதுக்கு தைரியம் வரணுன்றதுக்காக தான் எனக்கு அந்த 10 days கிட்ட டைம் கொடுத்து எனக்கு நீங்க இப்படி வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு சார் இப்ப எனக்கு நல்லா கண்ணு தெரியுது, 2 கண்ணுமே நல்லா தெரியுது. எல்லாம் பயப்படாதீங்க, நான் ரொம்ப பயந்தாங்கொழி தான். ஆனா இப்ப எல்லாரும் பயப்படாம நல்லா பாத்துக்கோங்க. எல்லாம் வந்து நல்லா தைரியமா பண்ணிக்கலாம் அந்த ஆப்ரேஷன்.